ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேலியகுட மார்க்கெட் தான் நான் போயிருந்தேன். ஏன்னு சொல்லுங்கள், மரக்கறிகள் வாங்குறதுக்காக பேலியகுட மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ப்ரொக்கோலி எனக்கு சரியான விருப்பம். போய் கேட்டு பார்ப்போம் எவ்வளோன்னு சொல்லி போய் கேட்டு பார்த்தா 1 கிலோ 1800 சொச்சம் சொல்லிச்சின்னு நண்பர்களே. அதோட ஐயா அது அந்த இடத்துல இருக்கட்டும், அதை விட்டா காணுமெண்டு ஓடி வந்துட்டு நீங்கால. மற்ற மரக்கறிகளும் கொஞ்சம் விளையாட்ட. பீட்ரூட் இன்னும் குறைஞ்ச பாடில்லை நண்பர்களே. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 700 போகுது பீட்ரூட். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் விளையாதான் இருக்குது. நான் கொஞ்சம் மரக்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு பாருங்க இந்த மாதிரி கட்டி கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் புத்தா படசில வைக்க போயின போல எனக்கு. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பேலியகுட மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். பேலியகுட மரக்கறி மார்க்கெட்டுக்கு முன்னாலேயே பேலியகுட மீன் மார்க்கெட் இருக்குது. அதோட கடைன்னு அங்கே வந்தாச்சு. ஏன்னு சொல்லுங்க, டெய்லி பேலியகுட மரக்கறி மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அப்படியே வீட்டை தான் வாரது. இன்றைக்காவது ஒருக்கா இந்த மீன் மார்க்கெட்டுக்கு போய் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கொஞ்சத்தை வாங்கி கொண்டு வருவோம். கன நாள் ஆச்சு இங்கே போயிட்டு வந்தாச்சு. வந்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்கள் எல்லாம் குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னு சொல்லுங்க, நாங்கள் வரும்போதே ஒரு 11 12 மணி ஆகிட்டு. இங்கே வாரண்டா விடியப்புறம் 4 மணிக்கு வரணும். அப்போ தான் நல்ல மீன்கள் எடுக்கலாம். அப்படி இருந்து வந்தாச்சு. வந்தோடனே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கு இருந்துச்சு நண்பர்களே. எனக்கு கொக்கை பார்த்தோடே ஆசையாக இருந்துச்சு தெரியுமா. அதோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கொக்கு நட்டை இட்ட முட்டை கொக்கு நட்டை தெரியுமா அந்த பாட்டு, ஓவியா பாடின பாட்டு. கொக்கு பார்த்தோடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். சரின்ட்டு அதோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நிறைய கொக்குகள் இருக்குது. முன்னுக்கு நண்டுட விலை கேட்டால் 1 கிலோ 1000 ரூபா சொன்னார். ஆனால் அது தூக்கி பார்க்க கொஞ்சம் ஒரு சோத்தி மாதிரி இருந்துச்சு. கடகடன்னு உள்ளுக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு வந்தால் இங்கே பார்த்தீங்களா இந்த அங்கிட்ட நல்ல நண்டுகள் இருந்துச்சு. இவர் வந்து 2500 ரூபா 2400 ரூபா சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என்ன முன்னுக்கு 1000 ரூபா சொல்லினா நீங்கள் 2400 ரூபா சொல்கிறீங்கன்னு. அதை வேண்டிக் கொண்டு நீங்கள் அப்படியே சமைச்சிட்டு குப்பையெல்லாம் போட மட்டும் சொன்னார். எனக்கு குபீர் சிரிப்பு வந்துச்சு. ஆனால் உண்மைதான், அது கொஞ்சம் நொந்த மாதிரி இருந்துச்சு. இவர்கிட்ட நல்ல நண்டு இருந்துச்சு நண்பர்களே. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நண்டு, அதுக்கு பிறகு இறால், அதுக்கு பிறகு ஒட்டி மீன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 400 ரூபா தான் தெரியுமா நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா நல்ல வெள்ளொட்டி இருந்துச்சு. அதோட ஒட்டி மீன் எல்லாம் வாங்கி கொண்டு கடகடன்னு வந்தாச்சு. ஏன்னா இந்த ஒட்டி மீன் பொரிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்றீங்க, சும்மா செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். குழம்பு வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னா சில பெரிய மீன் இருந்துச்சு நண்பர்களே. பாறை மீன் பார்த்தீங்களா, அது தூக்கவே அவ்வளவு பாரமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பாறை மீன் எல்லாம் வாங்கல. நண்டு, அதுக்கு பிறகு இறால், ஒட்டி மீன் இவ்வளவு போதும், அள்ளுக்குள்ளேயே வாங்க வேணாம்னு சொல்லி கணக்காக வாங்கி கொண்டு வந்தாச்சு. ஆனால் வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தாகம், தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு நண்பர்களே. சொல்லுங்க, அவ்வளவு களைப்பாக இருந்துச்சு. இந்த மரக்கறி கடைகளில் ஓடி ஓடி திரிஞ்சதில் அப்படியே வரும்போது ஒரு ஐயா வண்டியில் இளநி வச்சு விற்று கொண்டு வந்தார். நிறுத்துடா வண்டியை, வாங்குடா இளநி வாங்கி மொட்டக்கண்டு இளநியை குடிச்சிட்டு நல்ல வழுக்கலாக இருந்துச்சு. நான் ஐயா அதை வெட்டி தாரீங்களான்னா வெட்டி தந்தார். அதுக்கு பிறகு அந்த இளநியிலேயே அந்த கோம்பையிலேயே பின்னால் இப்படி வெட்டி தந்தார். அதில் வலிச்சு செம்மையாக வழுக்கலையும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு சப்பா வயிறெல்லாம் குளிர்ந்த மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. வீட்டை வந்தாச்சு. நீங்களும் இப்படி இளநி குடிச்சிருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சமைக்க போகிறேன். பை டாடா.